ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைனன்சஸ். நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக அப்படி மசாலாவாக திக்காக இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 15 மினிட்ஸ் அதை வேக வைக்கும்போது இடையிடையே லைட்டாக ஓப்பன் பண்ணி ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது அடி பிடிக்கிற நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றலை இல்லையா. ஸோ அதனால் இடையிடையே ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிர் கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வைங்க. அல்லது நமக்கு அப்படியே அடி பிடிச்சி கரிஞ்சு போயிடும். டேஸ்ட் பார்த்துட்டேன். உப்பு செமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று கொஞ்சம் புளிப்பாக தெரியுது எனக்கு. டூ மச் கொஞ்சம் புளிப்பு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி புளிப்பாக கொஞ்சம் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி இது வெல்லம் தான், இது நாட்டு சர்க்கரை இல்லை, வெல்லத்தை நான் ஆல்ரெடி செதுக்கி வச்ச வெல்லம் இது. ஸோ அதை இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ தேட் இந்த எக்ஸஸ் புளிப்பு நமக்கு கொஞ்சம் செட் ஆகிடும் இந்த இனிப்பு சேரும்போது. உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இது இஷ்டம் இல்லைன்னா இந்த பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இந்த வெல்லம் ஆட் பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான். அதுவும் நீங்கள் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா ஆட் பண்ணால் போதும். இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்டிர் கொடுத்துருங்க. நீங்கள் இப்படி செதுக்கின வெல்லம் தான் ஆட் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அதுவே கரைஞ்சிடும். என்கிட்ட செதுக்கி வச்சது இருந்ததுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் ஜாகரி அது செட்டாக உள்ளே போட்டுடுங்க. உங்களுக்கு புளிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா. ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஜாகரி மெல்ட் ஆகிறது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாம் எடுத்துட வேண்டியதான், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காவை மிஸ் பண்ணாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, ஈஸி தான். இப்போ ஜாகரி கண்டிப்பாக மெல்ட் ஆகிருக்கும் இந்த ஹீட்டில். இப்போ லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பெட்டராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு டூ மச் புளிப்பாக இருந்தது. ஸோ இப்போ அந்த ஜாகரி ஆட் பண்ண உடனே அப்படியே அது பாதி குறைஞ்சிடுச்சு அந்த புளிப்பு. இப்போ நல்லா இருக்குது ஆக்சுவலி, டேஸ்ட் முன்னே இருந்ததை விடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பாக ஃபீல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அது ரொம்பவே பேலன்ஸ் பண்ணுது அந்த புளிப்பை. ஸோ தட் குழம்பு இன்னுமே நமக்கு டெலிஷியஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதுக்கு மேலே குக் பண்ண தேவையில்லை, நாம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோவோடையும் நான் இந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இது செகண்ட் பார்ட் இப்போ நான் செஞ்சுருக்குது. இதை ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்ன ஆட் பண்ணேன், எப்படி மசாலா அரைச்சேன், எல்லா விவரமும் அந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய். அந்த லிங்க்கையும் இந்த வீடியோவோட லிங்க்குக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். முதல்ல நான் என்னெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.